ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्थिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிः பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ஆத்ம தத்துவத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லிய பிறகு அதை விவரித்துச் சொல்லுகின்றார். 18வது ஸ்லோகத்தில் ஆத்ம தத்துவமானது சொல்லப்பட்டது. ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அகர்த்தா அபோக்தா, அகர்த்தா அகாரயிதா அபோக்தா, எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. அது எப்பொழுதும் அனைத்திற்கும் சாட்சி மாத்திரமாக இருக்கின்றது. உடல் மனம் முதலானவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா செயல்படாததாகவே இருக்கின்றது. அதே போல உடல் மனம் இவைகள் செயல்படாது இருக்கின்ற பொழுதும் அவைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. உடம்பும் மனதும் எப்பொழுதும் செயல்படாமல் இருக்க முடியாது, அது எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் ஓய்வாக இருக்கின்றோம் என்று நினைக்கிறது, அப்பொழுதும் உடல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் அஞ்ஞான காலத்தில் உடலையே நான் என்று நாம் நினைக்கிறதுனால உடம்பினுடைய செயலையும் ஆத்மா மேலே ஏற்றி நான் செயல்படுகிறேன் என்றும், செயல்படாமல் ஓய்வாக இருக்கிற பொழுது நான் ஓய்வாக இருக்கின்றேன் என்றும் கருதுகின்றோம். அப்போ இந்த செயலின்மை இரண்டுமே ஆத்மாவிடத்தில் ஆத்மா மேலே கல்பிக்கப்படுகின்றது. வாஸ்தவமாக ஆத்மா எப்பொழுதும் எதுவும் செய்வது இல்லை. ஆனால் அப்படி செயல்படாமல் இருக்கிறத அறியாமல் சரீரத்தை நான் என்று கருதி சரீரத்தினுடைய செயலையும் செயலின்மையும் ஆத்மாவுடையதாக நாம் நினைக்கின்றோம். அதுதான் அத்தியாசம், அறியாமை. இந்த விவேகம் இருப்பவர்கள், ஆத்மா அனாத்ம விவேகம் இருப்பவர்கள், ஆத்மா எப்பொழுதும் செயல்படாமல் அகர்த்தாவாக நித்தியமுக்தமாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் உடல் செயல்படுகின்ற பொழுதும் உடலை கொண்டு அன்னம் முதலான பிக்ஷை முதலானவைகளை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை நடக்கின்ற பொழுதும், சன்னியாசியா இருந்தா அல்லது இல்லறத்தில் இருந்தா குடும்பம் சமூக காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா எதையும் செய்வது இல்லை என்ற தெளிந்த ஞானத்தோடு இந்த அகங்காரம் அது செயல்படுகின்றது என்று அவர்கள் அதை சாட்சியாக, மனதினுடைய செயல்பாட்டை அவர்கள் சாட்சியாக பார்க்கிறார்கள். நான் ஆத்மா என்பதில் உறுதியாக இருக்கிறதுனால நான் செய்கின்றேன் என்று அவர் நினைப்பது இல்லை. செயல்பட்டு கொண்டிருந்தாலும் செயலை செய்தாலும் நான் செய்கின்றேன் என்று அவர்கள் நினைப்பது இல்லை. அதனால அந்த அகர்த்திருவம் என்பது இருப்பதினால், கர்த்திருவங்கிறது இல்லை, அகர்த்திருவம் என்ற புத்தி தெளிவாக உறுதியாக இருப்பதால் செயலின் பயன்களால் அவர்கள் ஒட்டுவது இல்லை, அதனால் பாதிப்பு அடைவது இல்லை. செயலை செய்தது உடம்பு, செயலின் பயனை அனுபவிப்பது உடம்பு, ஆத்மா செய்யவும் இல்லை, பிறகு அனுபவிப்பதும் இல்லை. இதான் ஞானம். இதான் இங்கு பகவான் சொல்லுகின்றார். அப்ப யார் அவ்வாறு தன்னை அகர்த்தாவாக அறிந்து கொண்டு செயலில் அவர்கள் இருந்தாலும் கர்த்திருவம் இல்லை என்பதனால செயலின் பலன் அவர்களுக்கு இல்லை. அதனால் அவர்கள் ஆகாமி புண்ணிய பாபம் என்பது அவர்களுக்கு இல்லை. அவர்கள் செயலின் பயனால் எந்த விதத்திலும் கட்டப்படுவது இல்லை, பந்தப்படுவது இல்லை. இதை சொன்ன பிறகு இந்த ஞானமானது இல்லறத்திலிருந்தும் இருக்கலாம், துறவரத்திலிருந்தும் இருக்கலாம்.
பகவான் ரெண்டா பிரித்து இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், துறவரத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் என்று 2 பேருடைய தர்மத்தையும் சொன்னார். இல்லறத்துல இருந்து அவர்கள் என்ன காரியங்களை செய்தாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை என்பதனால அவர்கள் பந்தப்படுவது இல்லை. துறவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக குறைந்த காரியங்களை செய்கிறார்கள். அதாவது ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன், இது சரீரம் நிலை பெறுவதற்கு தேவையான பிக்ஷை எடுத்தல் முதலானதை மட்டும் அவர்கள் செய்கின்றார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுதும் நான் செய்கிறேன் என்று நினைப்பது இல்லை. அதனால அவர்களும் பந்தத்தை அடைவது இல்லை. இதனால் கர்மா செய்கிறோமா, குறைவாக செய்கிறோமா, எவ்வளவு செய்கிறோம்ங்கிறது இல்லை, செய்கின்ற பொழுது என்ன மனநிலை நமக்கு இருக்கின்றது என்பதுதான். நான் செய்கிறேங்கிற கர்த்திருவம் இருந்தால், அகங்காரம் இருந்தால், அந்த கர்ம பலன் வர்ற பொழுது அது நம்மை பாதிக்கும். அந்த எண்ணம், அந்த கர்த்திருவம் இல்லைன்னா அது கர்ம பலன் வருகின்ற பொழுது அது எப்படி வந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அது துக்கத்தை கொடுக்கும். இப்போ தேர்வு எழுதுகிறான், 10வது 12வது தேர்வு நடந்து கொண்டு இருக்கு. அவன் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் எழுதிட்டு எனக்கு 100க்கு 100 வரணும்னு அவன் எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறான், எழுதியிருக்கிறான். வரல 95 தான் வந்திருக்குறான். 5 மார்க் எப்படி போச்சுன்னு ஒரே கவலை, ஒரே யோசனையில் இருக்கிறாரு. எப்படி 5 மார்க் போச்சுன்னு ரீவேல்யூவேஷன் வேற கொடுக்குறான். அப்போ அவனுக்கு அவனுடைய படிப்பில், அவனுடைய முயற்சியில் நம்பிக்கை இருக்குது, அது எதிர்பார்ப்பும் இருக்குது. அந்த அளவுக்கு தீவிரமான எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால அது சரியா தப்பா, அது ஏன் குறைஞ்சதுங்கிறது அவனுக்கு ஒரு 5 மார்க்கு குறைஞ்சது பெரிய கவலையாக இருக்குது. இன்னொருத்தர் இருக்கிறார், லாஸ்ட் பெஞ்ச் ஆள். அவர் என்ன எழுதியிருக்காருன்னு அவருக்கு தெரியும். 20 மார்க் வந்ததுன்னா அது எப்படி 20 மார்க் போட்டான்னா அவருக்கு அதை பற்றி கவலை, 20 மார்க் வாங்கினதை பற்றி கவலை இல்லைன்னா அவருக்கு தெரியும். அவர் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக நான் 100 மார்க் வாங்குவேன்னு எதிர்பார்த்து 20 மார்க் வந்திருந்தா கவலையாக இருக்கும். அவன் எதிர்பார்க்கல, அவன் நான் என்ன படித்தனோ எழுதியிருக்கேன், எழுதுறதுக்கு வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் அது எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் ஒரு உதவி கேட்கிறார், ஒரு தானம் கேட்கிறார், ஏதாவது அவசரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணம் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டால், கொடுக்குற பொழுது நம்ம எப்படி கொடுக்கலாம்? ஒன்று அவர்களுக்கு கடனாக கொடுக்கலாம், கொடுத்துட்டு திரும்பி கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்த்தோடு கொடுக்கணும். பாவம் கஷ்டத்தில் இருக்கிறார், கேட்குறாரு, கொடுக்கலாம். அல்லது தானமாக கொடுக்கலாம். 2. கடனாக கொடுத்தாக்கா திரும்ப வரணுங்கிற எதிர்பார்ப்போடு கொடுக்குறோம். வரலைன்னா துக்கமாக இருக்குது. வருமா வராதா, எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்குது. அதே இது தானமாக கொடுக்குறோம் என்ற அந்த மனநிலை இருந்தாக்கா நம்ம அது எதிர்பார்ப்பது இல்லை. தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கறத அவன் திரும்ப கொடுக்கலைனாலும் பரவாயில்லை, நமக்கு அது இல்லைனாலும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அவருக்கு தேவை இருக்குது, கொடுக்குறோம், முடிஞ்சால் கொடுக்கட்டும். நம்ம கொடுக்குற போது தானமாக கொடுக்குறேன்னு சொல்லலை, ஆனால் நம்ம மனதில் என்ன நிலை இருக்கு? கஷ்டத்தில் இருக்கிறார், கொடுத்தா திரும்ப கொடுக்குற போது உடனே கொடுக்கலாம், இல்லை திரும்ப கொடுக்குற போது கொடுக்கலாம், கொடுக்கலைனாலும் பரவாயில்ல வச்சுட்டு போகிறதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக குறைஞ்சி போயிடாது அப்படிங்கிற மனநிலை இருந்து கொடுத்தோம்னா அவர் கொடுக்கலைங்கிறது நமக்கு ஒரு துக்கமாக இருக்காது. இல்லை அது கொடுக்கறதுக்கு தாமதமானாலும் அது துக்கமாக இருக்காது, கொடுக்காமலே போனாலும் துக்கமாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம மனோரீதியாக அதற்கு தயாராக இருக்கிறோம். அது வராமல் போனாலும் பரவாயில்லைங்கிற எண்ணத்தோடு தான் கொடுத்தோம். கர்மாவை செய்கின்ற பொழுதே நம்ம மனநிலை அப்படி இருந்தது. அதனால் அது நடக்க, கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலைன்னா பரவாயில்லைங்கிறது இருக்கின்றது. ஆனால் அதை அவர்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் நம்ம மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அது ஒன்று. சில சமயங்களில் தானமாக கொடுக்குறோம், தானமாகவே கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாரலாம், பரவாயில்லப்பா நீ கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை நீ கொடுக்கவே வேணாம் வச்சுக்கேன்னு கொடுத்துடலாம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு தேவைக்கு தானமாக கொடுக்கறதுல விருப்பம் இல்லை, அதே சமயம் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் அப்போ கொடுக்குற பொழுதே கடனாக கொடுத்தாலுமே இந்த மனநிலை இருந்தாக்கா நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ செயல் ஒன்று தான், நம்ம மனநிலை எப்படி இருக்குது, நம்ம அதை செய்கின்ற பொழுது என்ன ஆட்டிடியூடு இருக்குது, என்ன பாவனை இருக்குங்கிறது தான் அதனுடைய ரிசல்ட் வர்ற பொழுது நமக்கு பாதிக்குமா பாதிக்காதா என்பது இருக்கின்றது. இது கர்மயோகத்தில். இதனால் இந்த கர்மாவை செய்கின்றவர் என்னென்னா இங்கே செய்கிறதுங்கிற எண்ணமே, இது கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை.
மனசோட கலக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு சாதனை, ஒரு ஞானம். அது பகவான் கர்மயோகத்தில் சொன்னார். ஆனால் ஞானி என்னன்னா, கர்மாவை செய்கின்ற பொழுது நான் செய்கிறேங்கிற எண்ணமே இல்லை. ஏன்னா ஆத்மா எப்பொழுதும் எந்த செய்கையும் அற்றது. அதற்கு பிறப்பு இறப்பு இல்லை, பந்தம் இல்லை. அதனால உடல் அதனுடைய தேவைகளுக்காக செயல்படுகிறது, அல்லது சமூகம் அதனுடைய தேவைக்காக உடம்பு செயல்படுகின்றது. அது லீலையாக, ஒரு விளையாட்டாக நாம் அதை செய்கிறோங்கிற எண்ணத்தோட அவர் செய்கின்றார். இது சத்தியம் என்று அவர் கருதி செய்வது இல்லை. செயலை சத்தியம் என்று கருதி செய்வது இல்லை. அது ஒரு லீலையாக, அந்த பாரமார்த்திகமாக ஆத்மா பூர்ணமாக இருக்கின்றது. அதற்கு எவ்விதமான தேவையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த உலக பலன்களால் அதற்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லைங்கிற தெளிவு இருக்கிறவன் செயல்களை செய்தாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை. ஆகவே அவருக்கு அந்த செயலின் பலன் வருவது இல்லை. அது சிறிய செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும், சன்னியாசியாக இருந்து செய்தாலும் இல்லறத்தில் இருந்து செய்தாலும் அதே பலன் தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதைத்தான் பகவான் இது வரைக்கும் சொல்லி இருக்கிறார். 24வது ஸ்லோகத்தில் பார்த்தோன்னுமே ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்பதனால் ஆச்சாரியர் அதற்கு கொஞ்சம் விரிவாக பதில் சொல்லி இருக்கின்றார். அது விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதற்கு 2 விதமான விளக்கம் கொடுக்கின்றார். 24வது ஸ்லோகம், பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி பிரம்மாக்னௌ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா என்ற ஸ்லோகம். இதற்கு ஆச்சாரியர் விளக்கம் 2 விதமாக கொடுத்திருக்கிறார். அதாவது இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் என்ன பாவனையோடு தன்னுடைய கர்மாக்களை செய்ய வேண்டும். சன்னியாசியாக இருக்கிறவன் அதுவும் நிதித்தியாசனம், ஸ்ரவண மனனம் பண்ணிட்டு அந்த நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை பண்ணுகின்ற பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும். அதனால் ஒரு நிதித்தியாசனத்துக்கான ஒரு ஸ்லோகமாக ஆச்சாரியருக்கு அர்த்தம் கொடுக்குறார். ஒன்று, இல்லறத்தில் இருக்கிறவர்கள் நித்தியமாக கர்மா பண்ணி ஆகணும். பஞ்சமகா யஜ்யம்னு இருக்குது. அந்த மாதிரி தேவ பூஜை, ஈஸ்வர பூஜை பண்ணுறது, பித்திருக்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம் முதலானவைகளை பண்ணுறது, சுவாத்தியாயம் பண்ணுறது, நித்தியமாக பண்ணக்கூடிய கர்மா முதலானவைகளை பண்ணுறது, இந்த பஞ்சமகா யஜ்யம்னு யஜ்யங்களை பண்ணுறது, அக்னிஹோத்திரம் முதலான யஜ்யங்களை பண்ணுறது, இதெல்லாம் அவர்கள் செய்துதான் ஆக வேண்டும், செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது ஒரு ஞானியா இருக்கக்கூடிய இல்லறத்தில் இருப்பவன், இல்லற ஞானி, அவன் அந்த செயலை எப்படி பார்க்கிறான், எப்படி பார்க்க வேண்டும் என்பது சொல்லி இருக்கின்றார். இன்னொரு காலத்தில் சன்னியாசியா இருந்த சன்னியாசி, அதுவும் ஸ்ரவண மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவன் எப்படி ஏன்னா அது வரைக்கும் இல்லறத்துல இருந்து இப்போ துறவியா வந்திருக்கிறார். இல்லறத்துல இருந்த பொழுதும் இவர் இந்த கர்மாக்கள் எல்லாம் பல கர்மாக்களை செய்திருக்கிறார். இப்போ துறவி ஆயிட்டதுனால எந்த கர்மாவும் இல்லை. அதே சமயம் ஞான அபியாசம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. அதனால அவர் இல்லறத்துல இருந்த பொழுது அதே கர்மாவில் ஒரு யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டு அந்த யஜ்ஞத்தை ஒரு நிதித்தியாசனமாக அவர் செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியர் இங்கே அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது அதை எப்படி செய்யணுங்கிறத இங்கே சொல்லுகின்றார். அதான் இதனுடைய 2 அர்த்தம் இருக்கு. இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறது இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் 2 அர்த்தத்தும் எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம உலகத்தை பார்க்கிற பொழுது உலகத்துல 2 அம்சம் இருக்கின்றது. நம்ம பார்க்கிற அனைத்திலும், நமக்கும் சரி, நம்ம உடம்பு மனது இதுலேயும் சரி, புறத்திலையும் சரி, 2 அம்சம் இருக்கின்றது. ஒன்று காரணம், இன்னொன்று காரியம். நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் பெரும்பாலும் இல்லை, எல்லாமே காரியமாகத்தான் இருக்கிறது. நம்ம அந்த காரியத்தை பார்க்கின்ற பொழுது அதனுடைய காரணமும் அங்கு சேர்ந்தே இருக்கின்றது. 2ஐயும் சேர்த்து தான் நம்ம பார்க்கின்றோம். இதில் காரணம் மெய்யானது, காரியம் தோற்றமானது, பொய்யானது. அந்த விவேகத்தோட உலகத்தை பார்க்கிறோம். தங்க நகைன்னு எடுத்துக்கொண்டா, தங்க நகை, ஒரு நகையை பார்க்கிற பொழுது அங்கே தங்கம்ங்கிறது காரணம், நகைங்கிறது காரியம். அந்த தங்கத்தில் இருந்து நகைங்கிறத செய்து இருக்கிறோம். அதனால் தங்கம்ங்கிறது அங்கே காரணமாக இருக்கு, நகைங்கிறது காரியமாக இருக்கின்றது. நம்ம அந்த நகையை பார்க்கிற பொழுது அந்த நகைங்கிற தோற்றத்தையும் பார்க்கிறோம், அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தங்கத்தையும் பார்க்கிறோம். 2ம் சேர்ந்து தான் நம்மளுடைய பார்வையில் இருக்குது, 2ம் சேர்ந்து தான் நம்மளுடைய மனதில் அறிவாக
வருகின்றது. இது தங்க நகை அல்லது இது கவரிங் நகைனா, அது வந்து தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய நகைனா. இல்லை பிளாஸ்டிக்கில் பண்ணுறான், அப்புறம் வெள்ளியில் இருக்குது, வெள்ளி கொலுசுனா வெள்ளியில் பண்ணுறாங்க, அந்த மற்ற பாசி முதலானவைகள்லையும் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதை பார்க்கிற பொழுது அதோட மூல மெட்டீரியலையும் சேர்த்து தான் பார்க்குறோம். இது இந்த வடிவத்தில் இது வந்து மோதிரமாக இருக்குது, செயினாக இருக்குது, வளையலாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அது நகை. அதற்குள்ள அது என்ன மூலப்பொருளால் ஆனதுங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்கின்றோம். அந்த மூலப்பொருள் அது எப்பொழுதும் இருப்பது. இதே மாதிரி எதை பார்த்தாலுமே அப்படித்தான் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாமே, இப்போ மேஜைன்னு எடுத்துக்கொண்டாக்கா அது மேஜைங்கிறது ஒரு வடிவம். அதே சமயம் அதனுடைய மூலப்பொருள் மரம், மரத்தினால் ஆன மேஜை அப்படின்னு பார்க்கிறோம். இல்லை கட்டில் பீரோனாக்க இரும்புனால் ஆனது அப்படி பார்க்கிறோம். இந்த கட்டடம்னாக்கா, கட்டடம் என்னது? செங்கல், மண், மணல், சிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவம். அப்போ நம்ம அந்த கட்டடத்தை பார்க்கிற பொழுதே கட்டடம்ங்கிற ஒரு தோற்றம் தெரிகின்றது. அதுக்கப்புறம் இது வந்து கூரையினால் வேயப்பட்டிருக்கு, இதில் வந்து செங்கல், சிமெண்ட் இதெல்லாம் இருக்கிறதுங்கிற அந்த மூலப்பொருளும் நமக்கு பார்த்த உடனே தெரிகின்றது. இங்க வேதாந்தம் என்ன சொல்லுது? இதற்கு மேல இன்னொரு படி மேல போய் அங்கதான் வேதாந்த திருஷ்டி அப்படிங்கிறது இருக்கு. இது சாமான்யமா இருக்கு திருஷ்டி, எல்லாருமே அதை பார்க்க முடியும். உலக விவகாரத்துல இந்தந்த பொருள்களால இதை செய்திருக்கிறோம், ஆகவே இந்த பொருளினுடைய மதிப்பு இதுங்கிறது நமக்கு தெரிகின்றது. அதுக்கேற்றாற் போல விவகாரம் பண்றோம். போன வகுப்புல அதான் சொன்னேன். ஒரு குடம் இருக்குனாக்கா மண்ணில் செய்யப்பட்ட பானை அப்படின்னா அதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்ற பொழுது, இல்லை அதை பயன்படுத்துகிற பொழுது இது மண்ணால் ஆனது, தவறி கீழே விழுந்தா உடைந்து விடும்னா, விரைவாக உடைந்து விடும், அதனால ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிற அந்த விவேகத்தோடு அதை பயன்படுத்துகிறோம். அதுவே ஒரு சில்வர் குடமாக இருந்தால் அப்படி ஒன்றும் ரொம்ப கவனமாக பார்க்கணுங்கிறதுல கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னா. பிளாஸ்டிக் குடம்னா மண்ணு குடத்தை விட மண்ணு குடம் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அதுவும் உடையக்கூடியது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா. அதே இது தங்க குடமாக இருந்தா என்னது, அது அது ரொம்ப கவனமாக பார்க்கிறோம். அதுவும் குடம் தான், அதோட பயன்பாடு ஒன்று தான். தங்க கலசமாக இருந்தாலும் அது மண் கலசமாக இருந்தாலும் பயன்பாடு ஒன்று தான். ஆனால் மண்ணுங்கிற பொழுது அலட்சியமாக பயன்படுத்துகிறோம், கவனமாக பயன்படுத்துகிறோம். அதே தங்கமாக இருந்தால் அது இன்னும் அதிக மதிப்பு மிக்கதுன்னு, தொலைஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். மண்ணாக இருந்தால் உடஞ்சி போயிடாமல் பார்த்துக்கணும், தங்கமாக இருந்தால் தொலைஞ்சு போகாமல் பார்த்து கொள்ளணும். அப்போ அதனுடைய பயன்பாடு ஒன்றாக இருந்தாலும் விவகாரத்தில் அந்த நாமரூபம் குடம்ங்கிறதுல நம்ம பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும் அந்த மூலப்பொருளோட ஞானம் இருக்கிற பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூடு மாறுது. அதை பயன்படுத்துகின்ற அந்த பாவனை, அதை கையாளுகின்ற விதமானது மாறுகின்றது. இது உலக விவகாரத்தில் கொஞ்சம் புத்தி இருக்கிறவன் எது எதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல அதை நடத்துவான், அது நடந்து கொள்வான். அவன் பொருள்களையும் சரி உறவுகள்லையும் அதான். உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. யாருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறது, என்ன மதிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதும் விவகாரத்துக்கு ஏற்றாற் போல இருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றாருனாக்கா அவரும் மனிதர் தான். மனிதன்கிற அடிப்படையில் அவரும் ஒன்று தான், ஒரு சாதாரண தொழிலாளியும் ஒன்று தான். ஆனால் அவர் இருக்கக்கூடிய பதவிக்கு அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்புங்கிறது வேற. ஒரு சாதாரண கவுன்சிலர் வராருன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு வேற. அதனால அந்த விவகாரத்தில் யாருக்கு எந்த இடத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது, எவ்வளவு மதிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது விவேகம். அது லௌகிக்க விவேகம். எல்லாரும் அடிப்படையில் மனிதர்களாக இருந்தாலும் அது விவகாரத்தில் அது மாறுபாடு இருக்கின்றது. இதற்கு மேல தத்துவ திருஷ்டி ஞானம்ங்கிறது எங்க வருதுன்னா, இந்த மூலப்பொருள்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு மூலப்பொருள் இருக்கு, அந்த மூலப்பொருளுக்கும் மூலம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் வேதாந்தத்திற்கான விஷயம், ஆன்மீகத்திற்கான விஷயம். பார்த்தாக்க இதுவும் மரம், இது மரம், அது மண்ணுனா மரத்துக்கும் மண்ணுக்கும் கட்டடத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது கல் மண்ணால் ஆனது, இது மரத்தினால் ஆனதுன்னா. அப்போ அதோட மூலப்பொருள் வேற, இதோட மூலப்பொருள் வேற என்று ஒரு விவகாரத்தில் இருந்தாலும் அதற்கு அடுத்த நிலை உள்நிலையில போற பொழுது இதுவும் ஒரு விதமான மண்ணு தான், அதுவும் மண்ணு தான். எல்லாம் பூமியில இருந்து வந்தது தானே. இந்த மரமும் பூமியில இருந்து வந்தது தான், அந்த செவரும் பூமியில இருந்து, கல்லும் மண்ணும் பூமியில இருந்து வந்தது தான். இல்லை குடம்னு எடுத்துக்கொண்டா மண்ணு, அதுவும் மண்ணுல இருந்து வந்தது தான். தங்கம் வெள்ளியா இருக்கலாம், அதுவும் மண்ணுல இருந்து வந்தது தான். அதுவும் இந்த பஞ்சபூதங்களுக்கு வேறாக இல்லை.
அதனால் உலகத்தில் இருக்க அத்தனை பொருள்களை பார்த்தாலும் எல்லாமே பஞ்சபூதங்களுடைய ஒரு மாறுபாடாக இருக்கின்றது, அதற்கு வேறாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றியது குறிப்பிட்ட காலத்தில் இருக்கு, அழிந்த பிறகு மீண்டும் அது பஞ்சபூதமாகவே இருக்கின்றது. அதற்கு மேலே இருக்க சத்தியத்துவம் கிடையாது, அதற்கு மேலே அதற்கு மதிப்பு கிடையாது. உண்மையில சொல்லப்போனா அது மதிப்புடையதா, நாம மதிப்புடையவர்களானா? அதை விட மனிதன் தான் மதிப்புடையவன். அது ஜடமான பொருள், அது என்னதான் தங்கமா வைரமா வெள்ளியா இருக்கலாம், மனிதனை விட அதிக காஸ்ட்லியானதா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே மதிப்புடையது மனிதன் தான். ஏன்னா இவனுக்கு சேத்தனம் இருக்கு, உயிர் இருக்கு, அறிவு இருக்கு, இன்னும் அவன் என்ன வேணாலும் அவன் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த ஜட பொருள்களை விட மனிதன் அதிக மதிப்பு மிக்கவன். அப்படி இந்த விவேகத்தினால நம்ம உலகத்தை பார்க்கிற பொழுது உலகத்துல சில பொருள்களுக்கு அதிக மதிப்பு, சில பொருள்களுக்கு குறைவான மதிப்புங்கிறது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு. விவகாரத்துல இருக்கக்கூடிய ஒன்றுதானே ஒழிய அது பரம சத்தியம் இல்லை. நம்ம அது பரம சத்தியமா நினைக்கிற பொழுதுதான் பிரச்சனை. நிலத்துக்காக சண்டை, சொத்து, வீடு வாசல், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அப்பா பசங்களுக்குள்ள சண்டை, சொத்து பிரித்து கொடுக்கறதுல சண்டை, அதில் வெட்டு குத்து கொலை கொள்ளைன்னு போகுது. இன்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் மண்ணோட மண்ணா போறவன் தான். ஆனால் அந்த மண்ணை வைத்து கொண்டு உலகத்தில் எவ்வளவோ யுத்தம் நடந்திருக்கு, நடந்து கொண்டு இருக்கின்றது. அது வீட்டுனா சின்ன அளவில் இருக்கு, நாடுனாக்க பெரிய அளவில் இருக்கு. அடிப்படை விஷயம் காரணம் ஒன்று தான், முடிவு ஒன்று தான். கடைசியில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறோம் தான். அதனால் முடிசார் மன்னனும் இறுதியில் பிடி சாம்பலாக ஆவார்னா அந்த மாதிரி பெரிய ராஜா சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கடைசியில் போகிறது ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் தான் அல்லது மண்ணு தான். இது ஒரு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விவேகம். இந்த அளவுக்கு கொஞ்சம் புத்தி சக்தி விவேகம் புரிந்து கொள்றவர்கள் அல்பமான இந்த தற்காலிகமான உலக விஷயங்களுக்கு, விவகாரங்களுக்கு, கொடுக்கல் வாங்கலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கொஞ்சம் தர்மத்தை கடைபிடிக்கலாம், சரியா இல்லைன்னா போ வச்சுக்க, நீயே வச்சுக்கன்னு சொல்லி விட்டு கொடுக்கிறார்கள். இதனால என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பிக்குள்ளேயோ இல்லை மற்ற உறவுகளுக்குள்ளேயோ இல்லை தேசங்களுக்குள்ளேயோ கூட சில கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் விட்டு கொடுத்து அமைதியா சந்தோஷமா வாழணுங்கிறதா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை வைத்து கொண்டு ஒரு அடுத்த மனநிலை, இந்த புரிந்து கொள்ளுதல் அதிகமாக இருக்கிற பொழுது, விவேகம் அதிகமாக இருக்கிற பொழுது எல்லாமே பஞ்சபூதங்கள், அதற்கு மேலே வேற ஒன்றும் இல்லை, இது எல்லாமே தற்காலிகமானதுங்கிற சரி தற்காலிகமானது அப்படிங்கிற அந்த புரிந்து கொள்ளுதல். அதற்கு மேலே வேதாந்தம் இன்னும் எங்கே போகுதுன்னா, இந்த பஞ்சபூதங்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரே பொருள், ஒரு பொருள். பஞ்சபூதங்களும் ஒரு காலத்துல தோன்றியது. இந்த சூரியன், சந்திரன், நாம இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பம், இது எல்லாமே ஒரு காலத்துல தோன்றியதுன்னு. அதற்கு அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு காலத்துல அழிந்து போகக்கூடியது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே ஒரு காலத்துல இல்லாமல் போய்விடும். அப்ப இது எங்கிருந்து வந்தது? இதுவும் தற்காலிகமானதுங்கிற பொழுது இது எங்கிருந்து வந்தது, எங்கே போய் சேரும், இதற்கு மூலம் என்னன்னு பார்க்கிற பொழுது ஒரு பரம்பொருள், ஒரே பரம்பொருள். இந்த பரம்பொருளுக்கு பிரம்மம்னு பேர் வச்சு அது எப்படி இருக்கும்னா, அது மாறாத இருப்பாக, மாறாத அறிவாக, மாறாத ஆனந்தமாக இருக்கும். சச்சிதானந்தமாக அது இருக்கின்றது. அது நித்தியமாக பிறப்பு இறப்பு இல்லாததாக எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலும். இந்த காலம் இடம் கடந்த, ஏன்னா அதுக்கப்புறம் தான் காலம் இடமே வருது. அதனால் எல்லா இடம் எல்லா காலம்ங்கிறதே வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அளவு சொல்கிறோம். அது தோன்றுவதற்கு முன்னாடி என்னது, இடம் காலம்ங்கிறதே இல்லை, அது மாத்திரம் இருந்தது. அதனிடத்துல பிறகு ஒரு காலத்தில் காலம் வந்தது, ஒரு காலத்தில் காலம் வந்தது, ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடம்னு வருது. அப்புறம் ஆனா இதுவும் தற்காலிகமானது, ஒரு நாள் அழிந்துவிடும். நம்ம உடம்பு ஒரு நாள் அழிஞ்சு போற மாதிரி இந்த பூமியே ஒரு நாள் போய்விடும், இந்த பிரபஞ்சமே ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அப்பொழுதும் ஒன்று மாத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, இந்த விவேகம். இதற்கெல்லாம் மூலம் என்ன? ஆதிபகவான் முதற்றே உலகுனா, இதற்கெல்லாம் மூலம் என்னங்கிற விவேகம். அதற்கப்புறம் என்னது, அந்த காரணம்தான் காரியமாக ஆகி இருக்கின்றது. தங்கத்திலிருந்து நகை வந்தா நகையான பிறகும் தங்கமானது அங்கே இருப்பது போல, கடவுள் அந்த மூலப்பொருள் பிரம்மம், அதனிடமிருந்து உலகம் வந்திருக்கிறதுனா அது உலகமாக தெரிகின்ற பொழுதும் அதற்குள்ள அந்த பிரம்மமானது இருக்கின்றது. அந்த காரணமான பொருளானது அப்படியே இருக்கின்றது.
அதனால இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது அவன் அது வெறும் வீடு, தோற்றம், இந்த மண்ணு, கல் அல்லது இந்த காரியமான பொருள்கள், பானை, தங்கம், மேஜை, இந்த மாதிரி பொருள்களை பார்க்கிற பொழுது அதோட மூலத்தை பார்க்கிறார். மூலத்துக்கு மூலமான பரம்பொருளை, ஆத்மாவை பார்க்கின்றார். அந்த பரம்பொருள் ஆத்மா அந்த காரியத்துல எப்படி இருக்கிறார்? இருப்பு மாத்திரமாக இருக்கிறார். ஒரு மண்பானை இருக்கிறதுனா அந்த மண் இருக்கிறது அப்படிங்கிற அந்த இருப்புத்தன்மை மூலமான பரம்பொருளினுடையது. ஒரு தங்க நகை இருக்கிறதுனா மண்ணுக்கும் தங்கத்துக்கு வேறுபாடு இருக்கலாம், இந்த பானைக்கும் நகைக்கு வேறுபாடு இருக்கலாம். ஆனா இருக்கிறதுங்கிற பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த சத்தம்சமானது அது மண்ணோட சேர்ந்து, அதற்கு மூலமான மண்ணோட சேர்ந்தது, அதற்கு மூலமான ஆத்மாவுடைய பிரம்மத்தோடை சார்ந்தது. ஆகவே எல்லாவற்றுள்ளும் இருப்பாக இருப்பது ஒரே பொருள். அதனால் அதை பார்க்கிற பொழுது வெறும் அந்த தோற்றம் என்பது இல்லாம, அந்த காரியம்ங்கிறது மட்டும் இல்லாம அதற்கு மூலமான பஞ்சபூதம், அதற்கு மூலமான ஆதார சத்தா, இருப்பு மாத்திரம், அந்த இருப்பையும் சேர்த்து பார்த்தா அதான் பிரம்ம திருஷ்டி, பிரம்ம தர்சனம். ஒரு ஸ்லோகம் இருக்கு இங்க. அதுதான் இப்ப இந்த ஞானம், இந்த அளவுக்கு விவேகம் இருப்பவர்கள், ஆத்மா அனாத்ம விவேகம் இருப்பவர்கள், அனைத்திற்கு மூலமான ஒரு பிரம்மம் இருக்கின்றது, அதுவே அனைத்துள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது. அதனால அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தாவை ஆத்மா என்று சாஸ்திரம் சொல்லுது. அது ஜட பொருள்கள்ல சத்து மாத்திரமா வெளிப்பட்டு இருக்கு. சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கின்றன, அதனுடைய காரியமாக எண்ணற்ற பொருள்கள் இருக்கின்றன. அந்த இருப்பு தன்மைங்கிறது அது ஆத்மாவினுடையது, ஆத்மாவினுடைய பிரம்மத்தினுடைய சத்தம்சம். அதனால் நம்ம எதை பார்க்கிற பொழுதும் அதில் இருக்க அந்த இருப்பு சத்தான பிரம்மம். அப்புறம் நான் யாருன்னா, நானும் இந்த உடம்பு, இந்த மனித உடம்பு என்பதும் அதே சத்தாய் இருப்பை ஆதாரமாக கொண்டது. அது மட்டுமல்ல, ஜடப்பொருள்ல சத்து மாத்திரம் வெளிப்பட்டு இருக்கு, இந்த ஜீவனிடத்துல சத்தும் சித்தும் சேர்ந்து வெளிப்பட்டு இருக்கின்றது. அதனால இந்த உடம்புல இருப்பாய் எது இருக்கின்றதோ அதுவே அறிவாயும் இருக்கின்றது, ஞானமாயும் இருக்கின்றது, நான் என்ற உணர்வாய் இருக்கின்றது. அதனால நான் இருக்கிறேன்னா நான் சத்து சித்து ஆனந்தமாய் எல்லையற்ற பொருளாய் இருக்கின்றேங்கிற புரிதல் இந்த இவனுக்கு ஞானின்னு பேர். இவன் தான் ஞானி. இந்த ஞானம், இந்த பிரம்ம ஞானம் இருக்கிறவன் அல்லது ஆத்ம ஞானம் இருக்கிறவன், அனைத்துள்ளும் ஒரே சத்து தான் ஆத்மாவாக இருக்கிறதுங்கிற ஞானம் இருக்கிறவன் தான் ஆத்ம ஞானி. அவன் தன்னை ஆத்மாவாக வெறும் காரியமான உடலா மட்டும் பார்க்கறது இல்லை, இதற்கு காரணமான ஆத்மாவாகவும் பார்க்கிறான். அதனால் நான்கிற பொழுது ஆத்மா உடல், இரண்டு ஆத்மா கூட்டல் நாம ரூபம் ரெண்டும் சேர்ந்ததா இந்த உடல் இருக்கு. உலகமும் ஆத்மா நாமரூபம் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கின்றது. இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது நான் ஆத்மா, இந்த உலகம் ஆத்மா என்று அவன் அனைத்தையும் ஆத்மாவாக பார்க்கிறான். அந்த ஆத்மாங்கிறத பிரம்மம், அனைத்துக்கும் ஆதாரமா இந்த உடம்புக்குள்ள வைத்து சொல்ற பொழுது ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். மொத்தமா ஆதாரமா பார்க்கிற பொழுது பரமாத்மா, அதற்கு இன்னொரு பெயர் பிரம்மம், சாஸ்திரம் சொல்லுகின்ற பெயர் பிரம்மம். அதனால இவன் இந்த ஞானத்தோடு இல்லறத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருவன் குடும்ப காரியங்களை செய்கின்ற பொழுதும், தன்னுடைய நித்திய நைமித்திய கர்மாக்களை செய்கின்ற பொழுதும், தான் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் அந்த பரம்பொருளை பார்க்கின்றான். காணும் இடமெல்லாம் நாமன்றி வேறில்லைனா, எல்லாம் நான். அப்ப நான்கிறதுக்கு அங்க ஆத்மா என்ற அர்த்தம். அதனால இங்க ஒரு நித்தியமா ஒரு யஜ்ஞம் பண்ணக்கூடியவன். அதனால ஒரு யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டு இங்க ஒரு உதாரணமா பகவான் சொல்லி இருக்கிறார், பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகின்னு. ஒரு யஜ்ஞத்துல அந்த அர்ப்பணத்தை செய்ய உதவுகின்ற கருவி அந்த அக்னி, அது ஆகுதியா கொடுக்கக்கூடிய அன்னம், நெய் முதலானவைகள், அதை வாங்குகின்ற தேவத்தை யாருக்கு கொடுக்கிறாரோ அந்த தேவத்தை, அப்புறம் யஜ்ஞத்தை செய்கின்ற கர்த்தாவாகிய இவன், யஜ்ஞ பலனா வரக்கூடியது எல்லாமே ஒரே பொருள், ஒரே பிரம்மம் தான். எல்லாவற்றுள்ளும் ஒரே பிரம்மமே இருக்கின்றது என்றவர் பார்க்கின்றார். அதனால இந்த உலகத்தை அப்ப நம்ம பார்க்கிற பொழுது பிரம்மம் நாம ரூபம் ரெண்டும் சேர்ந்து இருக்கு, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு.
இதில் நாமரூபம் வெறும் தோற்றம் என்றும் பிரம்மம் சத்தியம் என்றும் பார்க்கிறது. நாமரூபத்தை அதனால் மித்யாத்துவம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஞானம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பிரம்மத்தை பற்றிய விவேகம் இல்லை, பிரம்மம் தெரியலை, வெறும் நாமரூபத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தோம். அதில் தான் பேதம் இருந்தது. நான் மனிதன், நான் இந்த மற்ற இதெல்லாம் ஜட பொருள்கள், எனக்கு வேறானது, நான் வேற, இது வேறேங்கிறதெல்லாம் விவகாரத்தில் இருக்கக்கூடியது, உடல்ல ஏற்படக்கூடிய பேதம், நாமரூபத்தில் இருக்கக்கூடிய பேதம். அதை மட்டுமே அஞ்ஞான காலத்தில் பார்த்து கொண்டிருந்தோம். ஞானம் வந்த பிறகு இந்த நாமரூபம் வெறும் தோற்ற மாத்திரம், காரியம்ங்கிறது தோற்ற மாத்திரம், காரணம் ஒன்றே சத்தியம்னு பார்க்கின்றோம். அதனால் உலகத்தை பார்க்கிற பொழுது இவர் அனைத்தையும் பிரம்மமாக பார்க்கின்றார். பிரம்மமாக பார்க்கிறார்ங்கிற பொழுது என்ன அர்த்தம்? அந்த நாமரூபத்தை மித்யாவாக விளக்குகின்றார், அதை பொய் என்று விளக்குகின்றார். முதல்ல பாம்பை மட்டும் பார்த்தா, பாம்புன்னு பார்த்த உடனே அது பாம்பு, அது விஷமுடையது, அது என்னை துரத்திட்டு வந்து கடிக்கும், நான் இந்த உடம்புக்கு பாம்பு கடிச்சா விஷம் ஏறி இந்த உடம்பு அழிந்து போய்விடும், எனக்கு அதனால துன்பம் வரும், சாவு வரும், இந்த எண்ணமெல்லாம் இருந்தது. அதனால பயம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாம்பை எப்படியாவது துரத்தணும்னு சொல்லி லைட் எடுத்து அடித்து பார்த்தா பாம்பை காணோம், பாம்பு போய்விட்டது. அப்போ அது பாம்பு இல்லை, அங்கே இருக்கிறது கயிறு என்று புரிந்து கொள்ளுகிறான். அப்போ இது கயிறுன்னு புரிந்து கொள்ளுகின்ற பொழுது என்ன ஆகுது? அதுவரை தெரிந்த பாம்பானது நீங்கி போய்விடுகிறது. அதே மாதிரி இந்த உலகம் அது சத்தியமாக இருக்கு, அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம் சத்தியமாக இருக்கு, இந்த உடம்பு சத்தியமாக இருக்கு, இந்த உலகத்திலிருந்து எனக்கு லாப நஷ்டம் இருக்கு, இந்த உலகம் நமக்கு எதிராக இருந்தால் அது நம்மளை அழித்து விடும். ஆகவே எப்படியாவது நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த உலகத்தில் எனக்கு நன்மை ஆதரவானது இருந்தால் இந்த உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், அதனால அதை எப்படியாவது தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னு இந்த உடம்பு உலகம் இதை மட்டும் வைத்து கொண்டு அதை சத்தியமாக கருதி விவகாரம் பண்ணுறோம். இந்த விவேகம், ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ண பிறகு என்ன ஆகுது? இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா, உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இரண்டும் ஒரே அந்த வஸ்து ஒன்றுதான்ங்கிறது தெளிவாகின்றது. அதனால இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது அவர் பிரம்மமாக பார்க்கிறார். பிரம்மமாக பார்க்கிற பொழுது உலகங்கிற தோற்றமானது நீங்கி விடுகிறது. அதனால உலகத்தை மித்யாத்துவம் பண்றதுனா, பாம்பு கயிறு பற்றிய அறிவினால பாம்பை மித்யாத்துவம் பண்றது, அதே மாதிரி பிரம்மத்தை பற்றிய அறிவினால உலகத்தை மித்யாத்துவம் செய்தல். இதுதான் இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்லி இருக்கிறார். ஒரு இல்லற ஞானி, இல்லறத்துல இருக்கிறவன் இந்த உலகத்தை பார்க்கிற பொழுதும் தன்னுடைய குடும்ப சமூக கடமைகளை செய்கின்ற பொழுதும் அவன் இந்த பிரம்ம தரிசனத்தினால உலகத்தை மித்யாத்துவம் செய்து விவகாரங்களை செய்து கொண்டு இருக்கின்றான். இதற்கு ஆச்சாரியர் இன்னொரு, இது இல்லற ஞானியினுடைய திருஷ்டி. இதே துறவு வாழ்க்கைக்கு வந்தவன், அதே சமயம் சாதகனா இருக்கிறவன், துறவு வாழ்க்கைக்கு வந்து ஞான நிஷ்டை வந்துட்டாக்க அவனுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது, எல்லாமே பிரம்மம்னு நிலைத்த மனது உடையவனாக இருக்கிறான். சாதகனா இருக்கிற பொழுது அவன் இதுவரைக்கும் இந்த மாதிரி யஜ்ஞம் முதலான காரியங்கள் அவன் நிறைய செய்திருக்கிறான். இப்ப அதை விட்டுட்டு பிரம்ம சிந்தனை, அந்த பிரம்ம சாஸ்திரங்களை படித்து கேட்டு இருப்பது ஆத்மா பிரம்மம் என்று தெரிந்து கொண்டு இருக்கிறான். ஆனா அதுல ஒரு நிஷ்டையானது அவனுக்கு தேவைப்படுகின்றது. நிஷ்டைன்னா என்னது? எல்லாம் பிரம்மங்கிறது மறக்காம இருக்கணும்னா, கேட்டு புரிந்து கொண்ட அந்த அறிவானது எப்பொழுதும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று, அதற்கு என்ன சாதனை பண்றதுங்கிற பொழுது அதற்கு இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்லுகின்றார். அதனால துறவரத்துல இருக்கக்கூடிய ஒருவன் தான் செய்த ஒரு யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டு, முந்தின ஆசிரமத்தில் பூர்வாசிரமத்தில் செய்த ஒரு கர்மாவை எடுத்துக்கொண்டு இப்போ தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு யஜ்ஞம் தான் செய்யறதா பாவித்து கொண்டு, அதனால் அதே யஜ்ஞத்தை பண்ணுறார். மனசில் முதல்ல புறத்தில் பண்ண அதே யஜ்ஞத்தை இப்போ மனதில் பண்ணுறார். அல்லது இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் புறத்தில் செய்கின்ற ஒரு யஜ்ஞங்கிற கர்மாவை இவர் மானசீகமாக மனசில் பண்ணுறார். ஆனால் மனசில் பண்ணுற பொழுது மனசில் என்ன பண்ணுறார், எப்படி பண்ணுறாருன்னா, மனசில் ஒரு யாகத்தை வளர்த்து ஒரு தேவத்தையை கொண்டு வந்து அதில் ஆகுதி கொடுக்கறதா அப்படி பண்ணலை. இந்த மனசுலேயே கோயில் கட்டின மாதிரி ஒரு பண்ணலை. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் உண்டு. பக்திக்கு அங்கேயே ஆச்சாரியர் அதை தெளிவுபடுத்துகிறார். அதான் பூர்வபக்ஷமாக கிளப்பி அதற்கு பதில் சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறார்.
பூசலார் நாயனார் அவர் மணக்கோயில் கட்டினார்னா, ராஜா அவருடைய வசதிக்கு புறத்துல கோயில் கட்டினார். ஒரு சிவனடியார், அவருக்கு எந்த பைசாவும் கிடையாது, சாப்பாடே பிக்ஷை எடுக்கிறதுல போய் கொண்டு இருக்கு. அதே சமயம் பகவானுக்கு கோயில் கட்டணும்னு ஆசைனா, அப்ப அவர் எந்த செங்கல் சிமெண்ட் கல்லை வச்சு கட்டினாரோ அதே மாதிரி இவர் மனதிலேயே அதே செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டினாருன்னா அது வேற. அது பாவனை. அதே கர்மாவை மனசுல மானசீகமா பண்ணது. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் வரைக்கும் வந்துட்டேன். கும்பாபிஷேகம் வரைக்கும் பகவானை நீயே கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னா, பகவானுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு பகவானே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ண பகவான் எங்கே போவார்? அதே சமயத்தில் ராஜாப்பட்டு கோயிலையும் கும்பாபிஷேகம் நடக்குது, இங்கேயும் நடக்குது, எங்கே போவார்னு அவர்னால 2 இடத்துக்கும் போக முடியும். அவர் பகவான் தானே, இன்னொரு இங்கேயும் போக முடியும், அங்கேயும் போக முடியும். அவர் சர்வ வியாபகமாக இருக்கிறார். அல்லது எத்தனை சரீரத்தை எடுத்துக்கொண்டு அங்கேயும் போக முடியும், இங்கேயும் போக முடியும். ஆனால் லீலையா இந்த பக்தன் ஒரு சாதாரண சிவனடியானுடைய பக்தியை உலகத்துக்கு காட்டணுங்கிறதுனால அவர் அந்த ராஜாவோட கனவுல போய் எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு, உன் டேட்டை நீ மாற்றி வச்சுக்கேனா. அதனால இதே சமயத்தில் இன்னொரு ஐயர் சொல்ற மாதிரி, ஐயர்கிட்ட கேட்டால் அதானே வேற ஒரு முக்கியமான கும்பாபிஷேகம் இருக்கு, அதனால உங்க கும்பாபிஷேகத்தை மாற்றி வச்சுக்கங்கன்னு சொல்ற மாதிரி பகவானே சொன்னாரானா. அது மானசீகமா பண்றதுங்கிறது உபாசனையில பண்றது. இங்க அந்த மாதிரி ஒரு யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டு உபாசனையா இவன் பண்ணல. யஜ்ஞ அக்னி பிரம்மம், அது அந்த கரண்டி பிரம்மம், நெய் பிரம்மம் அப்படின்னு இவன் பாவனையா பண்ணல. இங்க ஒரு யஜ்ஞத்தை மனதில் எடுத்துக்கொண்டு அந்த யஜ்ஞத்துல இருக்கக்கூடிய கரண்டி, யாக கரண்டி அல்லது அக்னி, அது பிரம்மமாகவே இருக்கிறதுனா, பிரம்மமா பாவனை பண்ணல, அது பிரம்மமாகவே இருக்கிறதுன்னு அதனுடைய தத்துவார்த்தத்தை சிந்தனை பண்ற. அந்த யஜ்ஞம் பண்றதுக்கு உதவியா எந்த கருவி கரண்டி இருக்கோ அது சத்துக்கன்றி வேறொன்றும் இல்லை, சச்சிதானந்த பிரம்மம் அன்றி வேறொன்றும் இல்லை. அந்த கரண்டி இருக்கிறதுனா அந்த கரண்டியில இருக்கக்கூடிய இருப்புத்தன்மை சத்து, அது பிரம்மம் என்று தத்துவத்தை சிந்தனை பண்றார். அதே மாதிரி அந்த ஆகதி கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய நெய், அன்னம் முதலானவை, அதில் இருக்கக்கூடிய சத்தம்சம் அது பிரம்மமேனா, பிரம்மம் தான் கரண்டியா இருக்கு, அதே பிரம்மம் தான் நெய்யாக அன்னமாக இருக்கிறது. அப்புறம் எங்க கொடுக்குறாருன்னா அந்த அக்னி இருக்கே, அக்னியிலையும் அக்னி இருக்கிறதுன்னு அதுக்கு ஆத்மாவா இருக்கிறது, சத்தா இருக்கிறது பிரம்மமே அப்படின்னு சிந்தனை பண்றார். அப்புறம் அதை வாங்குகின்ற தேவத்தை யாரோ அவரும் பிரம்மமேனா, அதற்குள்ளேயும் ஆத்மாவா இந்த பிரம்மமே சத்தா பிரம்மமே இருக்கிறது. அப்புறம் அந்த யஜ்ஞத்தை பண்ணுகின்ற இவன் கர்த்தா இருக்கிறானே, அந்த கர்த்தாவுக்குள்ளேயும் ஆத்மாவாக அதே பிரம்மமே இருக்கின்றது. அதற்கு கர்ம பலனா என்ன வருமோ அதற்குள்ளேயும் ஆத்மாவாக பிரம்மமே இருக்கின்றதுன்னு இங்கு எல்லாம் பிரம்மங்கிறத மனசுல ஒரு கர்மா மாதிரி ஒரு தியானமா அவர் செய்கின்றார். எதற்காக? இங்கு எல்லாமே பிரம்மங்கிற அந்த ஞானமானது திடப்படுவதற்காக. அதான் முக்கியம். ஞான நிஷ்டைக்காக அதன் ஒரு சாதனையா ஒரு அபியாசமா அவர் செய்கின்றார். அதனால இது நிதித்தியாசனத்துக்கானதா துறவு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஞானி சிரவணம் பண்ணியிருக்கிறவன் ஞான நிஷ்டைக்கு இப்படி பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகின்னு அவன் எடுத்துக்கொண்டு சிந்தனை செய்ய வேண்டும். இதற்கு ஞான யஜ்ஞம்னு பேரு அப்படின்னு அப்படித்தான் பகவானும் இங்க சொல்லி இருக்கிறார். அதனால இங்க இது உபாசனைக்கு, இங்க பூர்வபக்ஷம், இதுல ஒரு பூர்வபக்ஷம் பார்த்தோம். இது உபாசனைக்கான மந்திரம். எப்படி ஒரு விக்கிரகத்தை நம்மளே செஞ்சு, நாமளே ஒரு பஞ்சலோகத்திலேயோ இல்லை கருங்கல்லையோ ஒரு விக்கிரகத்தை செஞ்சு இதில் மகாவிஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது என்னது? அங்கே அது பாவனை. ஏன்னா மகாவிஷ்ணு வாஸ்தவமாக எங்கே இருக்காரு? அவர் வைகுண்டத்தில் இருக்கிறார். மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருக்கிறாரு. இவர் உள்ளூரில் ஒரு பெருமாள் கோயில் கட்டினாரு. அங்கே ஒரு விக்கிரகத்தை, சிலா விக்கிரகத்தை கொண்டு வச்சு அதில் மகாவிஷ்ணுவை ஆவாகனம் பண்ணி நித்தியமாக பூஜை பண்ணுறாருன்னா, அப்ப இவருக்கு மகாவிஷ்ணு வாஸ்தவமா அவர் தனக்கு வேறானவர், வெளியே இருக்கிறாரு, அதுவும் வைகுண்டத்துல இருக்கிறாரு. எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவருடைய ஒரு அம்சம், ஒரு சக்தி இந்த விக்கிரகத்துல இருக்கிறதுன்னா, அப்ப நான் வேற அவர் வேற, அவர் பூஜிக்கப்படுபவர், நான் பூஜிப்பவன் அப்படிங்கிற பாவனையோட அந்த சிலா விக்கிரகத்துல மகாவிஷ்ணுவை இவர் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றார். வைகுண்டத்துல இருக்க மகாவிஷ்ணுவை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றார். பூஜை முடிஞ்ச உடனே திரும்ப யதாஸ்தானம் அவர் லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவார். அப்போ உபாசனையில இருக்கக்கூடிய அந்த பாவனைங்கிறது வேற.
உபாசனையில ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு இவரே செஞ்சு வச்சு, அது வரைக்கும் கல்லா இருந்தது. இவரே அதை ஒரு ரூபத்துக்கு கொண்டு வந்தால், அது ரூபமே இல்லைன்னாலும் மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சி வைக்கிறோமே, ரூபமா இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சிவலிங்கம் ரூபமா இருக்கான்னு ஒரு கல்லை எடுத்து வச்சு சுயம்பூனா, அது கல்லு தான் நேச்சுரலா, அது எடுத்து கூட வைக்கல, அங்கேயே இருந்தது. சுயம்பூனா அங்கேயே இயற்கையா இருந்ததுல இவர் இதுல சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாவனை, ஆட்டிடியூட், இவருடைய பாவனையா கல்பிதமா அதை கொண்டு அவர் செய்கின்றார். அவருக்கு தெளிவாக தெரியும் அது சிவபெருமான் கைலாசத்துல இருக்கிறார், வைகுண்டத்துல மகாவிஷ்ணு இருக்கிறார்னு. ஆனா இவருடைய வசதிக்காக, பூஜை பண்றதுக்காக அந்த தெய்வத்தை இங்க கொண்டு பண்றார். அப்ப அவருடைய ஞானம் என்னது? நான் வேற அது வேற. அது ஒரு கர்மாவா இருக்கு. அது உபாசனை, அது ஒரு கர்மாவா இருக்கு. இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிங்கிறது அந்த மாதிரி இல்லை. இது அந்த அக்னியில தேவதையை கொண்டு ஆவாகனம் பண்ணி அக்னியை தியானம் பண்றாரு, பிரம்மத்தை கொண்டு அக்னியை பிரம்மமா பார்த்து இவர் தியானம் பண்றாருங்கிறது இல்லை. அக்னியில வாஸ்தவமா இருக்கக்கூடிய, சத்தா இருக்கக்கூடிய பிரம்மத்தை அவர் பார்க்கின்றார். அதனால இது ஞான வேள்வினா, இது ஞான யஜ்ஞம்னு. ஏன்னா இதற்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகம் என்னது? அந்த ஆத்ம ஞானத்தை தான் வரிசையா சொல்லி கொண்டு வர்ற. ஆத்மாவுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லைன்னு ஆத்ம ஞானம், ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லைன்னு ஆத்ம ஞானத்தை சொல்லி கொண்டு வர்றார். அதனால இது உபாசனைக்கானது கிடையாது. ஒன்று இல்லறத்துல இருக்கக்கூடிய ஞானியா இருக்கிறவன், ஞானமுடையவன், இந்த தான் செய்கின்ற கர்மாவில் இருக்கக்கூடிய அனைத்து காரக்கங்களும், அதனால் இது எப்படி சொன்ன, சுருக்கமாக சொன்னாக்கா கர்மா காரகம் கர்ம பலன். கர்மா காரகம் பலன். கர்மான செயல், காரகம்னா அந்த செயலை செய்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய எல்லாமே. இப்போ நம்ம சொன்னோமே, கரண்டி, அக்னி, அந்த ஆகுதி, வாங்குகின்ற தேவத்தை, கொடுக்கிறவன், அதனால் வரக்கூடிய பலன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொன்னால் காரகம்னு பேர். கர்மா நடக்கிறதுக்கு கர்மாவில் அங்கமாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து சொன்னால் காரகம்னு பேர். தமிழில் சொன்னால் தான் வேற்றுமைன்னு சொல்கிறோம். கர்மாங்கிற பொழுது செய்பவன் இருக்கிறார், செய்யப்படும் பொருள்ங்கிறது இருக்குது. கொடுக்கிறார்னா யாருக்கு கொடுக்கிறார், என்ன கொடுக்கிறார், கொடுக்கறதுனால இவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அப்புறம் எந்த இடத்துல கொடுக்கிறார், எல்லாமே இருக்கே. அதனை வேற்றுமையில் சொல்கிறோம். அந்த வேற்றுமை தான் சம்ஸ்கிருதத்தில் காரகம்னு பேர். இப்போ வேற்றுமைக்குள்ளே என்ன வரும்? ஒரு கர்மாவினுடைய அங்கங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேற்றுமைக்குள்ளே கொண்டு வேற்றுமை வைத்துக்கொண்டு, வேற்றுமை விகுதியாக வைத்துக்கொண்டு நம்ம அதை வேறுபடுத்தி சொல்லுகின்றோம். அதனால் இங்கே காரகம், கர்மா காரகம் பலன், கர்ம பலனாக வருவது. இது எல்லாவற்றையுமே பிரம்மமாக பார்க்கின்றார். அதை பார்ப்பதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய பேதங்களை நீக்கி, பேதம் பெரும் தோற்ற மாத்திரம்னு அவருடைய சிந்தனை இருக்கின்றது, அவருடைய திருஷ்டி பார்வை இருக்கின்றது. அதுதான் விஸ்வரூப தரிசனம்னா, இந்த விஸ்வத்தையே ஈஸ்வர ரூபமாக பார்க்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஈஸ்வர ரூபமாக பார்த்து அவர் அப்படியே செயல்படுகின்றார். அந்த திருஷ்டி மாறாமல் இருக்கு. விவகாரங்கள் மாறிக்கொண்டு இருக்கலாம், அவரை பொறுத்த வரைக்கும் அந்த திருஷ்டி மாறாமல் அப்படியே சமமாக இருக்கின்றது. வித்யா வினய சம்பன்னேன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் வேற இடங்கள்ல. பண்டிதாக சமதர்ஷினகன, இந்த ஆத்ம ஞானி, இல்லறத்தில் இருக்க ஞானி சமதர்சனத்தோட தன்னுடைய காரியங்களை செய்கின்றார். சன்னியாசியா இருந்தா அவனுடைய ஞான நிஷ்டைக்காக இது ஒரு கர்மாவை எடுத்துக்கொண்டு அதை நிதித்தியாசனமா எல்லாமே பிரம்மம் என்று சிந்தனை செய்கின்றார். அதனால இப்படி செய்யறதுக்கு ஞான வேள்வின்னு பேரு. ஏன்னா ஞானத்தோட கூடிய வேள்வியா இருக்கு. பின்னாடி இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இருந்து 25வது ஸ்லோகத்துல இருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் பலவிதமான வேள்விகளை சொல்லி, இந்த வேள்விகள் எல்லாவற்றையும் விட ஞான வேள்வி மேலானதுன்னு சொல்லி முடிக்க போற. அதனால இங்க பகவான் ஞான வேள்வி, ஞான யஜ்ஞம்ங்கிற பெயர்ல இதை சொல்றார். இந்த பிரம்மானு சிந்தனம்ங்கிறத ஞான வேள்வி, ஞான யஜ்ஞம்ங்கிற பேர்ல சொல்லி இது மேலானது, இதுதான் முக்தியை தரத்தக்கது. இந்த ஞானம், இந்த ஞான தரிசனம், அத்தியாத்ம தரிசனம், இதுதான் ஒரு ஜீவனுக்கு முக்தியை தரத்தக்கதுன்னு முன்னாடி பலன் சொல்லி இருக்கிறார். பின்னாடி முடிக்கிற போதும் சொல்ல போறார். மற்ற என்னெல்லாம் லௌகிக்கமான வைதிகமான வேள்விகள் கர்மாவா இருக்கோ அந்த எல்லா கர்ம வேள்விகளை விட இந்த ஞான வேள்வி, ஞான யஜ்ஞமானது மேலானதுன்னு பகவான்
அடுத்தடுத்த ஸ்லோகங்களை சொல்லி முடிக்க போகிறார். அதனால் இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறது ஒரு ஞான வேள்வி. ஒரு ஞான வேள்வினா ஞானமாகிய வேள்வி. ஞானமே வேள்வி. ஞானம் என்னது? எல்லாம் ஆத்மா பிரம்மம் என்று, அதற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை என்று பார்க்கிறது தான் ஞான வேள்வி. இதை தியானமாக பண்ணணும்னா அதான் முக்கியம். இதை தியானமாக இப்படின்னா நம்ம மனசில் இந்த ஞானம் பதியறதுக்காக, மறக்காமல் இருக்கிறதுக்காக இதை தியானமாக நாம் செய்ய வேண்டும். யாரு மேலே நமக்கு ஒன்று இது வைதிகமான பூஜையாக எடுத்துக்கொண்டு உதாரணமாக சொல்கிறேன். நமக்கு யாரு மேலே அடிக்கடி வெறுப்பு வருதோ அவர்களை நினைச்சு அதற்குள்ளேயே ஆத்மா தான் இருக்குது, பிரம்மம் தான் இருக்குது, நான் தான் அந்த ரூபத்தில் இருக்கிறேன்னா, அது மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரியாக இருக்கலாம், இல்லை பக்கத்து நாட்டு எதிரியாக இருக்கலாம். யாரு மேலே நமக்கு தீராத வெறுப்புணர்வு மனதில் இருந்து போகாமல் உள்ளே இருந்து அரித்து கொண்டு இருக்கிறதோ அந்த துக்கத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும். அதுதானே நம்ம விரும்புகிறோம். அப்போ அதிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு என்ன வழி? அவனை பிரம்மமாக நினை, சிந்தனை பண்ணு. அவனும் ஆத்மாதான். நமக்குள்ள எது இருக்கோ அதுதான் அவனுக்குள்ள இருக்கு. அவனுடைய வினைப்பயன்படி அவனுடைய செயல்பாடு முன்ன பின்ன இருக்கலாம். அதனால ஆத்மாவுக்கு ஒரு அழிவும் இல்லை. அவனுடைய கர்மா அவன் அப்படி இருக்கிறான், நம்மளுடைய கர்மா அப்படி இருக்கு. அதனால விவகாரத்துல இந்த கர்மாவுக்குள்ள போராட்டம், அதுல புண்ணிய பாப்பம் இன்ப துன்பம்ங்கிறதும், செய்பவன் செய்யப்படுவது, கொள்பவன் கொல்லப்படுவதுங்கிறதெல்லாம் வருது. அதெல்லாம் உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய தற்காலிகமான விஷயம். ஆத்மா ரெண்டுக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தான் இருக்குங்கிற திருஷ்டி சிந்தனை. அதுதான் இங்க பகவான் சொல்றார். அந்த ஞானம் தான் நமக்கு நம்முடைய கவலைகளிலிருந்து, துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை அதற்காக சொல்லி இருக்கின்றார். இந்த ஞானத்தினுடைய மிகச்சிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஸ்லோகம். அதை இந்த ஸ்லோகத்தை பெரும்பாலும் மனப்பாடம் பண்ணி வச்சு மறக்கக்கூடாதுன்னு சாப்பிட்ற போது சொல்கிறோம்னா, பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவத்தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினான்னு சிந்தனை தியானம். இந்த அளவில் நம்ம இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை முடிக்கிறோம். இதில் நிறைய டிஸ்கஷன் இருக்குது. இந்த பாஷ்யத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த உபாசனைங்கிற சொன்னனே அதே விஷயந்தான். இது உபாசனையாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? கர்மமாக ஒரு விக்கிரகத்தில் தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த அக்னி முதலானவைகளில் பிரம்மத்தை இருக்கிறதா பாவனை பண்ணுறது அப்படின்னு கர்மாவாக சொல்லி இருக்கிறார்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, இது ஞான வேள்வி. இது பிரம்மங்கிறது கற்பனை அல்ல, அதனுடைய யதார்த்த ஸ்வரூபம். அதனால் இங்கே ஒரு அத்தியாசம் பண்ணலை. விஷ்ணுவை கொண்டு வந்து பார்க்குற மாதிரி பிரம்மத்தை கரண்டியில் கொண்டு வந்து அக்னியில் கொண்டு வந்து பார்க்கலை. அது வாஸ்தவமாக பிரம்மமாகவே இருக்கின்றது என்ற மெய்ப்பொருளை அவர் அறிந்து கொள்ளுகின்றார். எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா, இது மெய்ப்பொருளை அத்தியாசம் பண்ணலை, மெய்ப்பொருளாக அதில் யதார்த்தமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற மெய்ப்பொருளை அவன் காண்கின்றான். அப்படி காண்றத அபியாசமா பண்ணணுங்கிற. அதனால இது ஞான வேள்வி. இது ஒரு பூஜை போல. என்னுடைய தமிழ் அர்த்தத்தை அவருக்கு படிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 24வது ஸ்லோகத்தோட சுந்தராஜ சர்மா நம்ம புக்கில் இருக்கிறத பார்ப்போம். அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கு. சொன்ன விஷயத்த எசன்ஸ் நான் சொல்லிட்டேன், இதான் கருத்து சொல்லிட்டேன். அதை ஆச்சாரியர் பாஷ்யத்தோட பார்க்கலாம். ஞானம் எனும் யஜ்ஞம். முதல்ல அவதாரிக்கையிலிருந்தே படிக்கிறேன். அதாவது ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வரி. பக்கம் என்ன? 24வது ஸ்லோகத்துக்கு 154வது பக்கத்தில் ஞானம் எனும் யாகம் அப்படின்னு தலைப்போட ஆரம்பிக்குது. மற்ற எக்காரணத்தால் அவன் செய்யும் கர்மமானது தன் பயனை விளைத்தலை செய்யாது முழுதும் இல்லாமற் போவது என்பது கூறுவான். அவன் கர்மாவை பண்ணாலும் அதற்கான பலன் அவனுக்கு இல்லை அப்படின்னு முன்னாடி சொன்னார் பகவான். அவன் இல்லறத்தில் இருந்தாலும் சரி அல்லது துறவரத்தில் இருந்து சாரீரம் கேவலம் கர்ம என்று அவன் மிக குறைவான கர்மாக்களை செய்தாலும்
அந்த கர்மாவுக்கு புண்ணிய பாப பலன் இல்லை. சுருக்கமாக சொன்னால் இங்கே ஆகாமி ஞானம் அடைந்த பிறகு ஒருவனுக்கு ஆகாமி புண்ணிய பாப கர்ம பலன் இல்லை. ஞானத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் ஞானத்தினால எரிக்கப்பட்டு விடுது. பிராரப்தம் அது போய்கொண்டு இருக்கு, அனுபவித்து அழிந்து விடும். இப்போ ஞானத்திற்கு பிறகு அவன் கர்மா பண்றானே, அந்த கர்மாவுக்கு புண்ணிய பாப்பம் வருமே, அதை அனுபவிக்கிறதுக்காக அவன் பிறக்க வேண்டி இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அது ஃபியூச்சரில் வர்றது தானே. ஏற்கனவே செஞ்சது எரிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு வர்றது எரிஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அது வர்றது வந்து தானே ஆகுமேனா, இங்கே பகவான் சொல்கிற பதில் அது வரவே வராதுன்னு. வந்தால் தானே என்ன ஆகுங்கிற கேள்வி, அதை அனுபவிக்கிறதுக்காக பிறப்பானா மாட்டானாங்கிற கேள்வி. அவன் ஞானத்திற்கு பிறகு அவன் என்ன கர்மா பண்ணாலும் நான் செய்கிறேங்கிற கர்த்திருவம் இல்லை. ஆகவே அது கர்மா இல்லை. ஆகவே அதற்கு பலன் இல்லை. அப்படிங்கிறதுக்கான விளக்கமாகத்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஏன்னா அவன் அதை கர்மாவா நினைக்கிறது அல்ல, அவன் எப்பொழுதும் பிரம்ம ஞானத்தில் இருக்கின்றான். அதனால அந்த அவன் செய்யும் கர்மமானது தன் பயனை விளைத்தலை செய்யாது முழுதும் இல்லாமல் போவது என்பது எப்படி இல்லாமல் போகும்னா, அவன் எல்லாம் பிரம்ம பாவனையில இருக்கிறான். கர்மா புறத்துல பார்க்கறதுக்கு கர்மா செய்யறதுங்கிற தோற்றம் இருந்தாலும் அவனுடைய திருஷ்டியில ஒண்ணுமே நடக்கலேனா. ஸ்லோகார்த்தம். அர்ப்பிப்பது பிரம்மம். அர்ப்பிப்பதுன்னா அர்ப்பிக்க உதவுகின்ற அந்த கரண்டி. அர்ப்பணம்ங்கிறது அந்த கரண்டியை குறிக்கிறது. ஹவிஸ் பிரம்மம். அக்னி ஆகிய பிரம்மத்திலே எஜமானனாகிய பிரம்மத்தால் செய்கிற ஆளு அவனும் பிரம்மம் தான். அக்னி அதுவும் பிரம்மம் தான். அதில் இருக்கக்கூடிய அந்த சத்தா அது பிரம்மம் என்று பார்க்கின்றான். ஹோமம் செய்யப்படுதல், அந்த ஹோம கர்மா இருக்கே அதுவும் பிரம்மம் தான். பிரம்மமாகிய கர்மத்திலே சமாதியுள்ள அவனால் அடையப்படுவதும் பிரம்மமே. அப்படி அவனுடைய திருஷ்டி எல்லாமே பிரம்மமா இருக்கிறதுனால அதனால அவன் அடையக்கூடிய பலனும் பிரம்மமாகவே இருக்கின்றது. விளக்கம். பிரம்மத்தை அறிந்தவன் எக்கருவியினால் ஹவிஸை அக்னியில் இடுகின்றானோ அது பிரம்மம்தான் என காண்கின்றான். சிப்பியிலே வெள்ளி இன்மையை சிப்பியின்றி வெள்ளி இல்லை என காண்பது போல ஆத்மாவன்றி அது இல்லை என காண்கின்றான். அதனால பிரம்மத்துல அந்த கரண்டியில பிரம்மத்தை பார்க்கிறான்னா இவன் கல்பனையா அத்தியாசமா சிலா விக்கிரகத்துல பார்க்குற மாதிரி பார்க்கல. அதுல இருக்கக்கூடிய சத்தா பிரம்மமே என்று பார்க்கிறான். எது இருந்தா கரண்டியா இருக்குமோ, அந்த கரண்டி இருக்குமோ, கரண்டி இருக்கிறதுன்னு சொல்றோமே, அந்த இருப்பு எங்க இருந்து வந்தது? அது மரத்துல இருந்து வந்தது. கரண்டியோட இருப்பு கரண்டிங்கிற ரூபம் வந்தது. உண்மையான அதில் இருப்பு கரண்டிக்கு ஆதாரமான மரம் தான். மரத்துல அந்த மரத்தோடைய இருப்பு கரண்டியினுடைய இருப்பாக இருக்கிறது. அப்புறம் மரத்துக்கு இருப்பு எங்க வந்ததுன்னா, மரத்துக்கு இருப்பு மண்ணுல இருந்து வந்தது. மண்ணுக்கு அதனால மரத்தினுடைய இருப்புங்கிறது மண்ணினுடைய இருப்பு. அந்த இருப்புத்தன்மை தோன்றல. இருப்புல இருந்து ஒரு வடிவம் தான் தோன்றியதே இல்லையா, அடிப்படையான இருப்புத்தன்மை அது தோன்றுவது இல்லை. மண்ணுக்கு இருப்பு எங்க இருந்து வந்ததுன்னா, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூதங்கள் கடைசியா பிரம்மங்கிற ஒரு சத்வஸ்து அது நித்தியமா இருக்கிறது. அதுல இருந்து இந்த இருப்பானது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது என்று அந்த ஆதாரமான ஆத்மாவை பிரம்மத்தை அவன் அந்த கரண்டியில பார்க்கின்றான். அந்த சத்தை பார்க்கின்றான். ஆத்மாவன்றி அது இல்லை என காண்கின்றான். ஆதலால் கவிசை அர்ப்பிக்கும் கருவி பிரம்மமே எனப்படுகின்றது. உதாரணமாக வெள்ளியாக தோற்றுவது சிப்பியாகவே இருப்பதுதான் என்க. எது வெள்ளின்னு தெரியுதோ அது உண்மையில் சிப்பிதான். அந்த மாதிரி இந்த கரண்டின்னு எது தெரிகிறதோ அது உண்மையில் ஆத்மாவான பிரம்மமே என்று. உலகத்தில் ஜனங்கள் எதனை கவிசை அர்ப்பிக்கும் கருவி என கொள்கிறார்களோ அது இந்த ஞானிக்கு. அஞ்ஞானிக்கு அது கரண்டி மாத்திரமா தெரிகிறது. விவேகம் இருக்கிறவனுக்கு ஞானிக்கு அந்த கரண்டி அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆதாரமான சத்வஸ்துவான பிரம்மமாக தெரிகின்றது. அந்த சத்வஸ்துவான பிரம்மத்தை அவன் வேற பேர்ல வைத்து கொண்டா, சிவன் வைத்து கொண்டா, அது எல்லாம் சிவமயம்னா அவனு நல்ல சிவ ரூபத்தில் ஆதாரமான பிரம்மம் ஒன்றுதான். இவனுக்கு அந்த ரூபத்துல எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமா இருக்கோ அதை பாவித்து கொண்டு சிவனா இந்த கரண்டியும் சிவன்னா, அல்லது விஷ்ணு பக்தனா இருந்தா அந்த கரண்டி விஷ்ணுனா, இந்த சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு விஷ்ணுன்னு பார்ப்பான். விஷ்ணுன்னு பார்க்கிற பொழுதும் அதற்குள்ள இருக்க அந்த சத்தா பிரம்மம் என்பது தான். பிரம்மங்கிற வார்த்தைக்கு பதில் விஷ்ணுங்கிற வார்த்தையை போட்டு அவன் பார்க்குறான்.
அப்படி. அதனால் அதை அப்படி பார்க்க விரும்புகிறது. வாஸ்தவமான மெய்ப்பொருளை பற்றிய அறிவு இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஒரு வடிவத்தோடு சேர்க்கிற பொழுது சிவன், விஷ்ணு, அம்பாள் என்று எங்கெங்கு காணினும் சக்தியடான. அதனால் இதில் பாரதியார் பாட்டு பார்த்தோம்னா முழுக்க இந்த வேதாந்தம் தான் இருக்கும். சக்தி, பராசக்திங்கிற பேரில் சொல்கிறார், இல்லை பிரம்மங்கிற பேர்லேயே ஒன்று உலகு பிரம்மம் என்று ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் கொடும் புகையினுள்ளும் தீ இருக்க கண்டாயினா. புகை வெளியே கண்ணை மறைக்கிறது, கண்ணுக்கு எரிச்சலாக இருக்குது. ஆனால் அதற்குள்ளே என்ன இருக்கிறது? நெருப்பு தான் இருக்குது. அதே மாதிரி பகைவனுள்ளும் பரமன் இருக்கின்றான்னா. எதிரியாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஆத்மாவா அவன் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஆத்மா பிரம்மம் என்று பார்க்கிறதுன்னு. அப்படி இவன் இந்த அக்னி, கரண்டி எல்லாத்திலையும் அவன் பிரம்மத்தை பிரம்மமாக பார்க்கின்றான். அதனால் பிரம்மத்தை பார்க்கிறான்ங்கிறத விட அவன் பிரம்மமாகவே அதை பார்க்கிறான். பிரம்மமே எனப்படி. அதனால் எப்படி சிப்பியில் உண்மையில் வெள்ளி இருக்கிறதோ அதே மாதிரி உலக பொருள்களிடத்தில் பிரம்மம் இருக்கின்றது என்று பார்க்கிறான். அப்படி பார்க்கிறான்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய சத்தாவை அவன் நீக்கி விடுகிறான், சத்தியத்துவத்தை அவன் நீக்கி விடுகிறான். எப்போ வெள்ளியை பார்க்கிறானோ எப்போ சிப்பியை பார்க்கிறானோ அப்போ வெள்ளி உண்மை இல்லை என்று தானாக நீங்கி விடுகிறது. இது மாதிரி உலகத்தில் எப்போ அவனால் இறைவனை பார்க்க முடிகின்றதோ அப்பொழுது உலகம் உண்மை இல்லை என்று தானாக நீங்கி விடுகின்றது. அவ்வாறு அவர்கள் எதனை ஹவிஸ் என்று கொள்கிறார்களோ அது அவனுக்கு பிரம்மமே தான். மற்றவர்கள் ஹவிஸ்ன்னு சொல்கிறத இவன் வெறும் ஹவிஸா மட்டும் பார்க்கறது இல்லை, அதை பிரம்மமாகவும் பார்க்கிறான். விவகாரத்தில் அவனும் ஹவிஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், ஹோம கரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், அக்னிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் அவனுடைய புத்தியில் இருக்கிறது என்னது? எல்லாம் பிரம்மங்கிற அந்த சமதர்சனம்ங்கிறது இருக்கின்றது. அக்னியும் அதே மாதிரி பிரம்மமேதான். அது அந்த ஹவிஸ் என கொள்கிறார்களோ அது அவனுக்கு பிரம்மமேதான். அவ்வண்ணமே முன்போல அல்லாது என்பது தொகை நிலைப்பதும். அது இலக்கண விளக்கம். எஜமானனாகிய செய்பவன் என்னும் பிரம்மமானது எதிலே ஹவிசை ஹோமம் செய்கிறதோ அந்த அக்னியும் பிரம்மமேன. இந்த செய்பவனும் பிரம்மம், அந்த அக்னியும் பிரம்மம். செய்பவன் பிரம்மமே என்பது இங்கு சொல்லுவான் குறிப்பு. அது பிரம்மம்னு சொல்லலை. இந்த செய்பவன்கிற வார்த்தை ஸ்லோகத்தில் இல்லை, பிரம்மங்கிற வார்த்தையவே நேராக போட்டார். அதனால் செய்பவன்கிறத நம்ம சேர்த்து கொள்ளணும்னு இங்கே ஆச்சாரியர் குறிப்பிடார். அவன் ஹோமம் செய்தல் என்னும் தொழிலை பிரம்மம் தொழில், அந்த செய்கிற தொழில் இருக்கே அதுவும் பிரம்மம் தான். அதனால் அடைய வேண்டிய பயன் எதுவோ அதுவும் பிரம்மம் தான். பிரம்மமாகிய கர்மத்திலே சமாதியுடைய பிரம்மத்தை காண்பதாகிய கர்மத்திலே தலைப்பட்டு அந்த பிரம்மத்தையே எங்கும் காண்பவனால் அடையப்படுவதும் பிரம்மமே தான். ஆனால் அவனுக்கு எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையே இருக்கிறதுனால அதனால் பலன் ஒன்றும் இல்லை, எல்லாம் பிரம்மங்கிற அந்த ஞானம் தான் பலன். அல்லது கர்மா பலனாக ஏதாவது வந்தால் ஃபிசிக்கலாக அவன் இல்லறத்துல இருந்து கர்மா பண்ணான்னா கர்ம பலனாக என்ன வருகிறதோ அதையும் பிரம்மமாகவே பார்க்கின்றான். அதனால் அதில் நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை, பிரம்மம் என்றே பார்க்கின்றான். இவ்வாறு உலகத்தை நல்வழிப்படுத்த விரும்புவோனும் செய்கின்ற கர்மமானது உண்மையாகவே அகர்மமாம். ஏன்னா அவனுக்கு பிரம்ம திருஷ்டியே இருக்கிறதுனால சகலமும் பிரம்மம் என்ற புத்தியினாலே கர்மம் என்னும் புத்தியானது தள்ளுண்டு போனவையின் அவனுக்கு பிரம்மங்கிற புத்தியே எப்பொழுதும் இருக்கிறதுனால கர்மா நான் செய்பவன் அது செய்யப்படுவதுங்கிற பேத உணர்வு இல்லை. அதனால கர்ம பலன் என்பது அங்கு வாஸ்தவமாக லௌக்கிக்கமான பலனாக இல்லை. ஏதாவது வந்தாலும் அதை பிரம்மம் என்றே அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அவனுடைய புத்தியில் கர்மா நடந்ததாகவே இல்லை. இவ்வாறு உள்ளதனால் ஒருவன் கர்மத்தினின்றும் ஒளிந்தவன் ஆனாலும் சகல கர்மங்களையும் துறந்த அவனுடைய மெய்யறிவை புகழ்ந்தற் பொருட்டு இந்த இடத்துல இதுவரைக்கும் சொன்னது இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள். இதற்கு மேலே இவ்வாறு உள்ளதனால் ஒருவன் கர்மத்தினின்று ஒளிந்தவனானாலும்ங்கிறது சந்நியாசி ஞானியை பற்றி சொல்கிறேன். கர்மத்திலிருந்து விலகியவனாக இருந்தாலும் சகல கர்மங்களையும் துறந்த அவன் புத்தி எல்லாத்தையும் பிசிக்கலாகவே துறந்துட்டார், சன்னியாசி ஆயிட்டார். அவனுடைய மெய்யறிவை புகழ்தற் பொருட்டு ஞானத்திலே யஜ்ஞத்தை ஏற்றி கூறுதல் நன்றாக பொருந்துகின்றது.
வாஸ்தவமான யாகத்திலே வழங்கப்படுவனவாகிய கவிசை அற்பிக்கும் கருவி முதலியன எவைகளோ அவைகள் பரம்பொருளை காண்கின்ற இவனுக்கு தன் ஆத்மாவான பிரம்மமே தான் என்பது, அதுவும் பிரம்மமே என்று அவன் பார்க்கின்றான். அதனால் இங்கே ஆச்சாரியர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை ஒரு மானசீகமாக, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மானசீகமாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஒன்றொன்றையும் பிரம்மம் என்று அவன் தியானிக்க வேண்டும் ஞான நிஷ்டைக்காக. ஏன்னா எல்லாமே பிரம்மமாக இருக்கிற பொழுது இதை மட்டும் ஏன் குறிப்பிட்டு பகவான் சொல்லணும்? ஞானியினுடைய திருஷ்டியில் எல்லாமே பிரம்மம் தானே. இல்லறத்தில் இருக்கிறவன் கர்மா பண்ணுறான் அப்படிங்கிறதுனால அந்த கர்மாவில் இருக்கிறதா பிரம்மம் அப்படிங்கிற பார்க்குறான்னு சொல்லலாம். சன்னியாசியை பொறுத்த வரைக்கும் எந்த செயலையுமே செய்யலை. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே பிரம்மம் தான்ங்கிற பொழுது ஒரு யாகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அது தியானமாக அவன் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லுகின்றார். அதான் இங்கே ஆச்சாரிய விளக்கம் கொடுக்கிறார். அடுத்த வரியில், அவ்வாறு இல்லாவிட்டால் சகலமும் பிரம்மமாய் இருக்க, எல்லாமே பிரம்மமாக இருக்கிற பொழுது சன்னியாசி வேற எந்த கர்மாவும் செய்யலை, எல்லாமே பிரம்மங்கிற ஞானத்தோடு இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது கவிசை அற்பிக்கும் கருவி முதலியவற்றை மாத்திரம் பிரம்மமாக சிறப்பித்து கூறுதல் பயன் இல்லாததாகும். ஆகவே இதெல்லாம் பிரம்மமே தான் என்று அறிகிறவனுக்கு கர்மம் இல்லை. அதனால அவன் இதை இந்த மாதிரி ஒரு தியானமா நிதித்தியாசனத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்பது கருத்து. அன்றியும் காரகத்தை பற்றிய எண்ணமே இல்லையாதலாலும் அவனுக்கு கர்மம் இல்லை என்க. காரகம்ங்கிறதுக்கு நம்மளுடைய கொடுத்த விளக்கம் தான் வேற்றுமை. ஒரு தொழில் உண்டாகி முடிவு பெறுவதற்கு உபயோகமாய் இருப்பது அது காரகம். ஒரு வேலையை செய்யறதுக்கு எதெல்லாம் உபயோகமாக இருக்கோ அதுக்கு காரகம்னு பேரு. எஜமானன் இந்திரனுக்கு ஹவிசை அகப்பையினால் அக்னியிலே அர்ப்பித்தான் என்ற விடத்து. அப்போ என்னாச்சு? எஜமானன் கர்த்தா இருக்கிறான், அவன் முதல் வேற்றுமையில இருக்கிறான். யாருக்கு கொடுத்தான்? இந்திரனுக்கு 4ஆம் வேற்றுமையில இருக்கு. என்ன கொடுத்தான்? கர்மா கவிசை 2ஆம் வேற்றுமையில இருக்கு. எதனால் கொடுத்தான்? அகப்பையினால் கொடுத்தான். கருவி 3ஆம் வேற்றுமையில இருக்கு. எதிலே கொடுத்தான்னா அக்னியில் கொடுத்தான், அது 7ஆம் வேற்றுமையில இருக்கு. அர்ப்பித்தான் என்ற விடத்து. அர்ப்பித்தல் என்னும் தொழிலுக்கு எஜமானன் என்பவன் செய்பவன் என்னும் காரகம் கர்த்தா பிரதமா முதல் வேற்றுமையில இருக்கிறது. கவிசை அது கருவி 2ஆம் வேற்றுமை. அதுக்கு 2ஆம் வேற்றுமைங்கிறதா சம்ஸ்கிருதத்தில் காரகம்னு பேர். அக்னியிலே என்பது இடம் 7ஆம் வேற்றுமை என்னும் காரகம். அக்னியிலே என்பது இடம் என்னும் காரகம். இவ்வாறே மற்றதையும் கண்டுகொள்க. இந்திரன் 4ஆவது காரகமா இருக்கிறான். இப்படி அதனால இதுக்கெல்லாம் சேர்த்து சுருக்கமாக ஒரே பேர் சொன்னாக்க காரகம். ஒரு கர்மா நடக்கிறதுக்கு என்னெல்லாம் கருவிகள் என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாத்துக்கும் காரகம்னு பேரு. இந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் எல்லா காரகமும் பிரம்மம் தான். யாகம் எனப்படும் கர்மமானது மணியாச்சு, சரி முடிச்சிடலாம், பரவாயில்ல, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு இந்த ஸ்லோகம். யாகம் எனப்படும் கர்மமானது காரக புத்தி இல்லாததாக காணப்படவில்லை அன்றோ? அக்னிஹோத்திரம் முதலிய சகலமுமே கவிசை இந்திரனுக்கு அக்னிக்கு என்பது முதலாக சொல்லி கொடுக்க பெறும் சிறப்பு தெய்வமாகிய கொல்பவன் என்னும் காரகத்தையும், யாருக்கு கொடுக்குறோமோ அந்த தேவத்தை, அது ஒரு காரகம். மற்றும் இது போன்ற காரகத்தையும் பற்றின எண்ணத்தையும் நான் செய்பவன், நான் செய்கிறேன், அவர் பகவான், அவர் வணங்கப்படுபவர், நான் வணங்குபவன், நான் செய்பவன் என்னும் அபிமானத்தையும் பயனை எதிர்நோக்குதலையும் உடைய கர்மமானது காணப்படுவதே அன்றி செய்கை என்பதும் காரகம் என்பதும் பயன் என்பதுமான பேத புத்தி எடுபட பெற்றதாக வாயினும் நான் செய்பவன் என்னும் அபிமானமும் பயனை எதிர்நோக்குதலும் இல்லாததாக வாயினும் காணப்படவில்லை. இதுவோ இது சாதாரணமாக இந்த உபாசனையில் சாதாரணமாக பண்ணிக்கூட ஒரு கர்மாவில் இது எல்லாமே இருக்குது. செய்பவன் செய்யப்படுவதுங்கிற பேதமெல்லாம் இருக்குது. இந்த ஞான வேள்வியில் எல்லாமே பிரம்மமாக பார்க்கப்படுறதுனால எனக்கு நானே கொடுத்து கொள்ளுதல்னா, சமையல் பண்ணி நாமளே சாப்பிட்ற மாதிரி எனக்கு நானே கொடுத்து கொள்ளு. இப்போ நம்ம சாப்பிட்றோம்னா கையை எடுத்து எங்கே கொடுக்குது? சாப்பிட்ற ஆளுக்கு இவன் தான். கை யார்? கைக்கு பின்னாடி இருக்கிற ஆளு இவன் தான். சாப்பிட்ற வாய்க்கு பின்னாடி இருக்கிற ஆளும் இவன் தான். அதை வாங்கி ஜீரணம் பண்ணுற ஆளுக்கு பின்னாடி இருக்கிறது இவன் தான்.
உறுப்புகள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா இது எல்லாமே ஒருவனை ஆதாரமாக கொண்டது, ஒருவனுக்காக. அதே மாதிரி இந்த கர்மா, உலகத்துல பலவித கர்மா இருக்கலாம், இதற்கு பின்னாடி இருக்கிற ஆளு ஒரே ஆள் தான். கொடுக்கிற ஆளு வாங்குற ஆளு 2 பேரும் ஒரே ஆளு தான். இதுதான் ஞான வேள்வி. அதனால இதற்கு இது ஞானத்தை மையமாக கொண்டதுங்கிறதுக்காக இதுக்கு முந்தின ஸ்லோகங்கள்லாம் ஆச்சாரியர் மேற்கோள் காட்டுகின்றார். ஆகவே அது அகர்மம் என்க. இந்த எல்லாமே சகலமும் பிரம்மம்னா, அதனால இந்த இதுவோ ஞான யஜ்ஞமோ கவிசை அர்ப்பிக்கும் கருவி முதலான காரகம் என்பதும் செய்கை என்பதும் பயன் என்பதுமான வேத புத்தி சகலமும் பிரம்மம் என்ற புத்தியினால் தள்ளுண்டு போக பெற்ற கர்மமாம். எல்லாம் பிரம்மங்கிறதுனால அவனுக்கு அந்த கர்மாங்கிறது விளக்கப்பட்டதாக ஆகிறது. ஆகவே அது அகர்மம் என்க. ஆகவே அங்கே ஒன்றும் கர்மா வாஸ்தவமா நடக்கலை. அவன் கர்மா நடக்கிறதா அவன் நினைக்கவில்லை. கர்மாங்கிறது ஒரு கற்பனை மாத்திரமா இருக்கு. அவ்வண்ணமே எவன் கர்மத்தில், இதற்கு மேற்கோள் காட்டுகிறார். எவன் கர்மத்தில் 18வது ஸ்லோகம். அப்புறம் கர்மத்தை மேற்கொண்டிருந்தாலும் 20வது ஸ்லோகம். குணா குணேஷு குணங்கள்ங்கிறது 18வது ஸ்லோகம். 8வது அத்தியாயத்தில் பின்னாடி வரப்போகுது. 8வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம். குணா குணேஷு வர்த்தந்தே என்று குணங்கள் கூடி உண்மையை உணர்ந்தவன் 5வது அத்தியாயத்தில், நிஷ்டை கூடி உண்மையை உணர்ந்தவன் 5வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம். என்பன முதலியவற்றால் அது உணர்த்தப்பட்டது. இந்த கர்மா நடக்கலை என்பது இந்த ஸ்லோகங்கள் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா அகர்மா என்பது இந்த ஸ்லோகங்கள் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறே பகவான் செய்கை என்பதும் காரகம் என்பதும் பயன் என்பதுமான பேத புத்தி கண்டு போதலை செய்கின்றார். அப்பேத புத்தியை நீங்கும்படி செய்கின்றார். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய விளக்கம் இருக்கு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்து முடிப்போம். இதனுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பூர்வபக்ஷம் இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் மாதிரி ஒரு கர்மாவை எடுத்துக்கொண்டு இதையும் ஒரு கர்மான்னு ஏன் நினைக்கக்கூடாது, ஞான வேள்வின்னு ஏன் சொல்லுகிறீர்கள்ங்கிற கேள்விக்கு ஆச்சாரியரே அதை கேள்வியை எழுப்பி அப்படி இல்லை, இது உபாசனை அல்ல ஞானம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.